குட் மார்னிங். இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த கான்செப்ட் ஆஃப் டனலிங் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டனலிங் அப்படின்னு சொல்லும்போது இதில் குவாண்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். குவாண்டம் டனலிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னா, ஸ்டெப் பொட்டென்சியல், அடுத்து த ரெக்டாங்குலர் பொட்டென்சியல் பேரியர் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். தென் அதில் வந்து என்ன சொல்லுவோம்னா, இன்சிடென்ட் பீம் வந்து ரீஜியன் 1ல் வந்து தென் அதோட எனர்ஜி லெவல், தென் ரெஃப்ளாக்ட் ஆகும்போது அதோட எனர்ஜி லெவல், தென் அதே மாதிரி ரீஜியன் 2 ரீஜியன் 3ல் வந்து ரெஃப்ளாக்டட் கோஎஃபிஷியன்ஸ் அண்ட் என்னது டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ இதில் குவாண்டம் டனலிங் அப்படின்னு சொல்லும்போது தென் என்னது பேரியர் பெனிட்ரேஷன்ஸ், அதாவது என்னதுன்னா அந்த பார்ட்டிகிள் வேவ் பார்ட்டிகிள் வந்து தென் அந்த பொட்டன்ஷியல் பேரியரை பெனிட்ரேட் ஆகி போகும்போது தென் அதோட எனர்ஜி லெவல்ஸ், அதோட ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதில் பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம அந்த ரெக்டாங்குலர் பொட்டன்ஷியல் பேரியர் அப்படிங்கிறதுல ரீஜியன் 1 ரீஜியன் 2 ரீஜியன் 3 அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதில் வந்து நம்ம அந்த டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரெஃப்ராக்டட் கோஎஃபிஷியன்ஸ் அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணியிருப்போம். தென் என்னது ஏ டிவைட் பை பி மாடல் ஸ்கொயர், அதுக்கடுத்து வந்து என்னன்னா சி டிவைட் பை டி மாடல் ஸ்கொயர் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதில் 2 கேஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து இ கிரேட்டர் தென் V0, இன்னொரு கேஸ் வந்து இ லெஸ் தென் V0 அப்படிங்கிறது பார்த்துருப்போம். இப்போ இ கிரேட்டர் தென் V0 அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த வேவ் பார்ட்டிக்கிளோட எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறது தன் பொட்டன்சியல் பேரியரோட ஹைட்டுக்கு அதிகமாக இருக்கும்போது தான், அதாவது இந்த பொட்டன்ஷியல் பேரியரோட ஹைட்டோட காட்டிலும் தென் வேவ் பார்ட்டிகளோட எனர்ஜி லெவல் வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் தென் என்ன செய்ய முடியும், அந்த பேரியரை வந்து என்ன செய்ய முடியும், பெனிட்ரேட் ஆகி போக முடியும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இது வந்து என்னன்னா தென் கேஸ் 1ல் இது வந்து அப்போ இ கிரேட்டர் தென் V0 அப்படிங்கிறது. இப்போ எனர்ஜி அப்படிங்கிறது எதை காட்டிலும் அதிகமாக இருக்கணும், பொட்டன்ஷியல் பேரியரை காட்டிலும் அதிகமாக இருக்கணும். இதே கேஸ் 2ல் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இ லெஸ் தென் V0 அப்படி இருந்தால் தென் அங்கே வந்து டிரான்ஸ்மிஷன் அண்டு ரெஃப்ளாக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது என்ன, தென் ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்குறேன். இப்போ இதில் பார்க்கும்போது இந்த கான்செப்ட் ஆஃப் குவாண்டம் டனலிங் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் ஃபிசிக்ஸு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் படி என்ன சொல்கிறாங்க, தென் அடுத்து வந்து என்ன குவாண்டம் தியரியில் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குது. இப்போ கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தென் வியூவை பார்த்து இப்போ ஒரு வால்ஸில் வந்து நம்ம ஒரு பாலை வந்து என்ன செய்கிறோம், த்ரோ பண்ணுறோம்னா அது நெஞ்சிடும் பட்டு திருப்பி ரெஃப்ளாக்ட் ஆகி வரும். அப்போ பட்டு திருப்பி ரெஃப்ளாக்ட் ஆகி வரும்போது தென் அதோட எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது இ லெஸ் தென் V0. அப்போ பொட்டன்ஷியல் பேரியரை காட்டிலும் எனர்ஜி வந்து என்ன இருக்குது, லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யறோம், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இதே குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது குவாண்டம் தியரியில் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா தென் வேவ் பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லும்போது சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ், தென் போட்டானே வச்சுக்கிறோமே, போட்டான் அப்படின்னு சொல்லும்போது தென் வேவ் நேச்சராகவும் இருக்கும், பார்ட்டிகிள் நேச்சராகவும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த வேவ் பார்ட்டிகிள் வந்து என்ன செய்யுது, அந்த பொட்டன்ஷியல் பேரியரை பெனிட்ரேட் ஆகி அந்த பக்கம் டிரான்ஸ்மிட் ஆகுது, பெனிட்ரேஷன் ஆகுது, அந்த பேரியர் பெனிட்ரேஷன் அப்படிங்கிறது நடக்குது. இப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த எனர்ஜி ஆஃப் தி பார்ட்டிகிள் கிரேட்டர் தென் பொட்டன்ஷியல் பேரியர், இது கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். அப்போ பொட்டன்ஷியல் பேரியரை காட்டிலும் எனர்ஜி அதிகமாக இருந்தால் தான் அந்த பேரியரை தாண்டி போக முடியும். தென் ஒன் சைடு டு தென் டிரான்ஸ்மிட்டட் டு அதர் சைடு. அப்போ அந்த பொட்டன்ஷியல் பேரியரை என்ன செய்யணும், கிராஸ் பண்ணணும். இதுவே குவாண்டம் தியரியில் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வேவ் பார்ட்டிகளோட எனர்ஜி லெவல் லெஸ்ஸாக இருந்தாலும் தென் என்ன செய்யுது, பொட்டன்ஷியல் பேரியரை வந்து பெனிட்ரேட் ஆகி போயிடுது. அப்போ பெனிட்ரேட் ஆகி போகும்போது தென் இப்போ ஒரு 100 வேவ் பார்ட்டிகள் இருக்குன்னா அந்த வேவ் பார்ட்டிகள் வந்து என்ன செய்யுது, அந்த பொட்டன்ஷியல் பேரியரில் போய் என்ன செய்யுது, அப்படியே என்னது போய் வந்து என்னது பாஸ் ஆகும்போது அதில் ஒரு 10 வேவ் பார்ட்டிகள் வந்து என்ன செய்யுது, பெனிட்ரேட் ஆகி போயிடுது. அப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், குவாண்டம் தியரி படிக்கும்போது பார்ட்டிகிள்ஸோட எனர்ஜி லெவல் லெஸ்ஸாக இருந்தாலும் தென் அந்த இடத்துல என்ன செய்ய நடக்குது அப்படின்னா அந்த பெனிட்ரேஷன் அப்படிங்கிறது நடக்குது. அப்போ அந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் குவாண்டம் டனலிங் அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்போ இந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேவ் பார்ட்டிகிள்ஸ், தென் குவாண்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிறத அந்த வேவ் பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ இந்த வேவ் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த வேவ் லென்த் இஸ் லார்ஜ் enough can be detected. அப்போ வேவ் லென்த் அப்படின்னு சொல்லும்போது லாம்டா ஈக்குவல் டு h/p அப்படிங்கிறத பார்த்துருப்போம்.
தென் பி அப்படின்னு சொல்லும்போது லீனியர் மொமெண்டம் இஸ் ரிலேட்டட் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. அப்போ அதான் இருக்கும் லேம்டா ஈக்குவல் டு ஹச் பை எம்பி அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் அந்த கான்செப்ட் ஆஃப் குவாண்டம் டனலிங் அப்படிங்கிறதுல 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கில் வந்து ஏகே சந்திரா அந்த புக்கில் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். தென் ஆர்கே பிரசாத் அப்படிங்கிற புக்லையும் இது இருக்குது. அப்போ இதில் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும்போது 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த கான்செப்ட் ஆஃப் குவாண்டம் டனலிங் அப்படிங்கிறதுல. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் என்னது ஆல்பா டிகே ப்ராசஸ். ஆல்பா அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஹீலியம் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸில் தென் என்னது டைப்ராக்சன் அப்படிங்கிறது நடக்கும். தென் அந்த இடத்துல என்னது எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அந்த கான்செப்டுமே நான் டனலிங் அப்படிங்கிறது. அடுத்து செகண்ட் வந்து இன்வர்ஷன் ஆஃப் அமோனியா. தென் தேர்ட் வந்து என்னது புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்ஸ். தேர் ஆர் 3 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குவாண்டம் டனலிங் கான்செப்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தோம்னா ஆல்பா டிகே ப்ராசஸ். ஆல்பா டிகே ப்ராசஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு இந்த டனலிங் அப்படிங்கிற கான்செப்ட் வரதுக்கு முன்னாடியே யார் நமக்கு இதை டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சார்ஜ் கமோக் அப்படிங்கிறது நினைச்சிருப்பாரு. அந்த ஆல்பா டிகே ப்ராசஸ் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாரு. இப்போ ஆல்பா டிகே ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஹீலியம் ஆட்டம் வந்து என்ன செஞ்சிருது தென் ஹெவியர் ஆட்டம் அந்த ஹெவியர் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் இருந்து தென் என்னது எலிமினேட் ஆகி வெளியே வந்துடுது எமிட் ஆகி வெளியே வருதா தென் எமிஷன் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தோம்னா தென் இப்போ ரேடியம் இருக்குன்னா ரேடியம் வந்து அட்டாமிக் நம்பர் 88 தென் மாஸ் நம்பர் 226. தென் இதில் இருந்த ஆல்பா பார்ட்டிகிள் எலிமினேட் ஆகி வெளியே வரும்போது தென் அப்போ அந்த நியூக்ளியஸில் வந்து என்ன செஞ்சிடும் இந்த ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆகிருக்கும். இப்போ ஸ்ட்ராங்காக பைண்டிங் ஆகிருக்கும்போது அதோட பைண்டிங் எனர்ஜி பார்த்தோம்னா 10⁸ to 10⁹ எலக்ட்ரான் வோல்ட் வரை இருக்கும். இந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 10⁶ எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஆல்பா டிகே ப்ராசஸில் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா தென் டிக்ரீசஸ் தி மாஸ் அண்ட் அட்டாமிக் நம்பர். இப்போ ரேடியம் அப்படின்னு பார்க்கும்போது 88 இருக்குது. தென் மாஸ் நம்பர் 226. தென் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் வெளியே வரும்போது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹீலியம் ஆட்டம் வெளியே வரும்போது நம்ம நடக்குது ரேடான் 86 to 22 நடக்குது. அப்போ இங்கே வந்து -2 இங்கே வந்து -4 அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் டிக்ரீசஸ் தி அட்டாமிக் அண்டு மாஸ் நம்பர். அதே மாதிரி யுரேனியம் அப்படின்னு சொல்லும்போது 92 அட்டாமிக் நம்பர் தென் மாஸ் நம்பர் 238 இருக்கும்போது தென் நமக்கு என்ன செய்யுது ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் வெளியே வரும்போது நமக்கு தோரியம் ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எமிட் ஆகி நியூக்ளியஸை விட்டு வெளியே வரும்போது தென் அங்கே என்ன கான்செப்ட் நடக்குது அப்படின்னா இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நடக்குது. இப்போ நியூக்ளியஸை விட்டு என்ன செய்யுது பெனிட்ரேட் ஆகி ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் எலிமினேட் ஆகி வெளியே வந்துடுது. அப்போ இதில் பார்க்கும்போது தென் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அப்ராக்சிமேட்டாக என்னது 8.9 என்னது மில்லி எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து இந்த நியூக்ளியஸோட அந்த ஆல்பா பார்ட்டிகிள் பைண்ட் ஆகிருக்குல்ல அந்த என்னது கூலுமிக் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தென் அப்ராக்சிமேட்டாக என்னது 30 வரை இருக்கும். இங்கே வந்து பார்த்தோம்னா 27.8 மில்லி எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம் பைண்டிங் எனர்ஜி அப்படிங்கிறது. இப்போ இந்த கிராஃபில் வந்து இந்த டயக்ராம் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் பார்ட்டிகிள் அப்படிங்கிறத என்ன செய்யுது ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ ஆல்பா பார்ட்டிகளோட கைனடிக் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா 9 மில்லி எலக்ட்ரான் வோல்ட் அதாவது 8.95 இருக்குது. தென் இது வந்து என்னன்னா தென் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது V(x). அதுக்கடுத்து வந்து இந்த பார்ட்டிகிள் வந்து நியூக்ளியஸை விட்டு தென் ஆல்பா பார்ட்டிகிள் எலிமினேட் ஆகி வெளியும் போகும்போது தென் என்னது 0ல் இருந்து X டைரக்ஷனுக்கு போகுது. அப்போ அந்த நியூக்ளியஸ் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. நியூக்ளியர் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ 2 ஹெவியர் ஆட்டம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்ப்ளிடியூட் இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த ப்ராபபிலிட்டி இஸ் வெரி ஹை. இந்த பார்ட்டிகிளோட ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வெரி ஹையாக இருக்கும். இது பெனிட்ரேட் ஆகி வெளியே வரும்போது இந்த மாதிரி பெனிட்ரேஷன் ஆகி வெளியே வரும்போது தட் ப்ராபபிலிட்டி இஸ் என்னது வெரி லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தென் இது வந்து என்னன்னா த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் தென் செகண்ட் ஃபிகர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நம்ம அந்த வேவ் பார்ட்டிகிள் வந்து பொட்டன்ஷியல் பேரியரில் பட்டு திருப்பி ரிஃப்ளாக்ட் ஆகுது. சம் ஆஃப் த வேவ் பார்ட்டிகிள் வந்து என்ன செஞ்சிருது இந்த பொட்டன்ஷியல் பேரியரை பெனிட்ரேட் ஆகி தென் டிரான்ஸ்மிட் ஆகுது.
அப்படி இருக்கும்போது தென் அதோட எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ இதில் இன்சிடென்ட் வேவ் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லும்போது டி எக்ஸ் பொட்டன்ஷியல் IP1x பை ஹச் கிராஸ். அதே மாதிரி ரெஃப்ராக்டட் வேவ் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லும்போது இ எக்ஸ் பொட்டன்ஷியல் மைனஸ் IP1x பார் ஹச் கிராஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் P1 அப்படின்னு சொல்லும்போது தன் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது √2mE அப்படிங்கிறத சொல்லணும். அதே மாதிரிங்க அப்போ இதில் வந்து என்னது இது ரீஜியன் 1 அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் இந்த ஸ்டெப் பொட்டன்ஷியல். அதே மாதிரிங்க ரீஜியன் 2 அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குது, டிரான்ஸ்மிஷன் நடக்குது. டிரான்ஸ்மிஷன் நடக்கும்போது தென் அதோட எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் பொட்டன்ஷியல் IP2x பை ஹச் கிராஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ P2 அப்படின்னு சொல்லும்போது த லீனியர் மொமெண்டம் ஆஃப் என்னது டிரான்ஸ்மிட்டட் வேவ் பார்ட்டிகல் தன் √2m இன்ட்டு V0 மைனஸ் இ அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல த ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லும்போது டிரான்ஸ்மிட் ஆகி வெளியே வரும்போது தென் அதோட ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்னது ரெடியூஸ் ஆகுது. ஆனால் என்ன எனர்ஜி அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகலை, தென் சேம் எனர்ஜியாக தான் இருக்குது. இப்போ இந்த கான்செப்ட் ஆஃப் டனலிங் அப்படிங்கிறது சன்லையுமே நடக்கும். சன் அப்படின்னு சொல்லும்போது நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனில் 2 புரோட்டான் வந்து என்ன செய்யும், ஒன்று சேரும். இப்போ 2 புரோட்டான் ஒன்று சேரும் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டுமே என்னது பாசிட்டிவ் சார்ஜ் தான். ரெண்டுமே பாசிட்டிவாக சார்ஜ் இருக்கும்போது ஒன்று என்ன செய்யாது, அட்ராக்ட் ஆகாது, ரிப்பல்சிவாக தான் நடக்கும். ஆனால் அட்டு எனி ஒன் பாயிண்ட் வந்து என்ன செய்யும், ரெண்டுமே பைண்ட் ஆகும். அப்படி பைண்ட் ஆகும்போது என்னது ஹீலியம் அப்படிங்கிற அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஹீலியம் அப்படின்னு சொல்லும்போது He2O4 அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த பைண்டிங் அந்த புரோட்டான் வந்து என்னது கம்பைன் ஆகும்போது நமக்கு அந்த நியூக்ளியர் அந்த சன்னில் நடக்கக்கூடிய அந்த ரியாக்ஷனும் என்னது எந்த கான்செப்டில் வருதுன்னா குவாண்டம் டனலிங் அப்படிங்கிற கான்செப்டில் தான் ஃபார்ம் ஆகுது. இப்போ 3 எக்ஸாம்பிளில் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம், எமிஷன் ஆஃப் எலக்ட்ரானில் ஆல்பா டிகே ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ. செகண்ட் வந்து